ரஷ்யாவை பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தையில பெரிய அளவு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கறக்காக தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட இல்லத்தை நோக்கி வந்த ஆளில்லா விமானத்தை பெரிய அளவுல எல்லா பக்கமும் செய்தியா அனுப்பிச்சு விட்டார்கள். ஆனா ஏதோ எங்கனால முடியாத மாதிரி, அதாவது இதுக்கு பழிவாங்க முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நாங்க போய் ஒவ்வொருத்தன்ட்டையும் செய்தி சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களாடான்னு வச்சு செஞ்ச ஆரம்பிச்சாங்க. அந்த வச்சு செஞ்சதோட டேட்டாவை இப்ப ரஷ்யாவே ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதாவது ரஷ்ய அதிபரோட வீடு அதை தாக்குனதுக்கு எதிர் தாக்குதல், அதே சமயம் ஐரோப்பாவோட உள் வேலை, அமெரிக்காவோட வெளி வேலை அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து முடிச்சிருவோங்கிறக்காக ஓர்ஸ்னிக்க தட்டி விட்டார்கள். அதுல சுமார் 6 நாள்ல 8000 துருப்புக்களை கொன்றதாக இப்ப சொல்லியிருக்கார்கள். வெறும், அதாவது களத்துல இருக்கிறதெல்லாம் தனி, இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் போர்ஸ்னிக் போன்ற ஏவுகணைகள் ஆளில்லா விமானத்தை வச்சு தாக்குனதுல மட்டும் 8000 வீரர்களை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம், உக்ரைன் வீரர்களை அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கு. மிகப்பெரிய நம்பர் தான் இது. களத்துக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகளை தான் இவர்கள் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தார்கள். அதே சமயம் ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல், எனர்ஜி டிவிஷனை தொலைச்சி எறியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஆனா அதுல வீரர்களோட உயிர் பலி அப்படிங்கிறது வெளியில சொல்லவே இல்லை. இப்ப ரஷ்யா அறிவிச்சிருக்கு, 6 நாள் நாங்க தாக்குனோம், பழி வாங்குறதுக்குன்னே தாக்குனோம், வச்ச குறியில 8000 உக்ரைன் வீரர்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டோம். அது மட்டும் கிடையாது, எனர்ஜி டிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு முக்கியமான விவகாரங்களை நாங்க தொட்டு தூக்கி இருக்கோம். உக்ரைனோட ஆளில்லா விமானம் தானே வந்துச்சு, அதோட வேற விஷயம், அதோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை பெரிய அளவு சேதப்படுத்தி தரை மட்டமாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது பெரிய விஷயம்தான். உக்ரைனை பொறுத்தவரையும் இது பொய் அப்படின்னு சொல்லி இருக்கணும், சொல்லவே இல்லை. அவன் வெளியிட்டு 6 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு. இன்னும் பயப்பிள்ளைங்க 6 பேர் கூட வெளில வந்து எஸ் நோ சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதை தடுக்க ஐரோப்பா வரணும், இதை தடுக்க அமெரிக்கா வரணும், பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லணும். ஆனா இவர்களும் சொன்னார்கள், எனர்ஜி டிவிஷனை தாக்குறாங்க, கடும் குளிர்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை சொல்லிட்டா இருக்கிற வீரர்கள் ஓடி போயிடுவாங்க. வர ஐரோப்பா அமெரிக்கா என்னது, நாங்க அங்கெல்லாம் பெரிய சாதிச்சிட்டோன்னு கொடிய பறக்க விட்டோம், ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர்களும் ஜர்க் ஆயிடுவார்கள். அதனால பெரிய அளவு மறைச்சிருக்காங்க. ரஷ்யா ஆபரேஷன்களை எல்லாம் முடிச்சுட்டு போட்டு விட்டுருச்சு, இனிமேலும் தாக்குவோம், ஆனா இதுவரை இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இதுல ஓர்ஸ்னிக்க தான் அவர்கள் ஹைலைட் பண்றார்கள். ஏன்னா இப்போதைக்கு தடுக்க ஒரு பைல்ட்டையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படிங்கறனால இதை வச்சு அடிச்சிருக்கோம். முக்கியமான இடங்கள் சிதறிடுச்சு. இப்ப முக்கியமான இடங்கள்னு எதை பாதுகாப்பா நீங்க இருக்குன்ட்டு எங்க கிட்ட வம்புக்கு வரீங்க? வந்தீங்கன்னா ஒரு இடமும் பாதுகாப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் கிடையாது, S-500 டியூட்டிக்கு வந்துருச்சு, களத்துல கொண்டு வந்துட்டார்கள். வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எப்ப டிசம்பர் மாசமே வந்துருச்சு. அப்பயே விரிவா பார்த்தோம், அவர்களும் அறிவிச்சார்கள். ஆனா அதை இன்னொரு முறை ஞாபகப்படுத்துறார்கள். ஓர்ஸ்னிக் போன்ற ஏவுகணைகளையும் வீழ்த்தக்கூடிய லெவல் S-500க்கு மட்டும்தான் இருக்கு. ஊருக்குள்ள ஒரு பெல்ட்டும் இல்லை. S-400க்கு ஈக்குவலே ஒருத்தனும் இல்லை. பாட்ரியாட் கீட்ரியாட்னு வந்து ஆடிடாதீங்கன்னா, அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லைன்னு ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க. ரஷ்யா அறிவிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி என்னைய வந்து திட்டக்கூடாது. ஏன்னா நம்ம S-400 வாங்கின உடனே பேட்ரியாட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய மாபெரும் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பேசுறதுக்கு இங்கேயே ஆள் வந்துடும். அது ஏன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம விரிவா பார்க்க தேவையில்ல. இப்ப S-500 கவுண்டர் பண்ண உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. S-500 டியூட்டிக்கு வந்துருச்சு. இன்னமும் கணிசமான சிஸ்டங்கள் டியூட்டிக்கு வரும். அதுக்கப்புறம் விளையாட்டோட உச்சத்தை நீங்க எல்லாம் பாப்பீங்கன்னு இருக்கார்கள். காரணம் என்ன அப்படின்னா, S-500 கன்ல இருந்து ஸ்டெல்த் தொழில்நுட்பம் ஃபைட்டர் ஜெட் கூட தப்பாது, சுட்டு வீழ்த்தி விடும். தப்பி தவறி இவனுங்க எங்க கிட்ட ஃபைட்டர் ஜெட் இருக்கு, ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கு, ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னா S-500 தாண்டி வர முடியாதுடா அப்படின்னு காட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னா, அதையும் சிம்பிளா ஆக்டிவேட் மோடுக்கு வந்துருச்சு அப்படின்னு பதிவு பண்றார்கள். உக்ரைனுக்கு மரண பீதி. காரணம், உக்ரைனுக்கு இப்ப இவர்கள் ஐரோப்பா அமெரிக்கா இதெல்லாம் தனியா வச்சுட்டு களத்துல பார்த்தாலும், களத்துல ஒவ்வொரு நாளும் பல பகுதிகள் போதும். தப்பி தவறி பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போகும்போது ரஷ்யா எல்லாத்துலயும் நாங்க தான் நிக்கிறோம், நீ மெயின்லாண்டு உக்ரைனுக்குள்ள நிக்கிற கிவி லிவி போன்ற பகுதிகள் தான், அதை எது எழுதி தர வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. காரணம், ரஷ்யாவை எப்படியாச்சும் வெளியில முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடல்ல தான் இவர்கள் ஃபோக்கஸ் இருக்கு. கடல்ல கரை கண்டவன் எவனாச்சும் இருக்கானான்னு கேட்டா ஒரு பயம் இல்லை. அப்ப நம்ம கொலம்பஸ் அவர் ஏதோ தப்பி தவறி கரையேற
அது அமெரிக்காவா மாற இன்னைக்கு வந்து சைத்தான் சைக்கிள்லயும் வருது, ராக்கெட்லயும் வருதுங்கிற மாரி ஆயிப்போச்சு. இருந்தாலும் கடல் வர்த்தகத்த முடக்கி கண்டவன் எவனும் கிடையாது. அப்ப ரஷ்யாவுக்கு எதிரா கிழிச்சு புடுவாங்களான்னா, நிலத்திலே கிழிக்க முடியல. கடல்ல கிழிச்சு புடுவாங்களா? அப்படின்னு நம்மளும் சொல்றோம். உலகமும் சொல்லுது. ரஷ்யாவும் சொல்லுது. ட்ரம்ப் மட்டும் வேற மாரி ஏதாச்சும் ஆத்திக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்துட்டு வந்து விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.